கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவாய் இறைவாய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்திலே ஒரு வேதனையும் இருக்காது. இந்த காலை வேளையில் எல்லாரும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த காணிக்கையை நாம் படைப்போம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எனக்கு ஆண்டவரே என்னுடைய தேவைகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, என்னுடைய தேவையிலும் அதிகமாய் நீர் என்னை போஷிக்கிறவர், என் தேவையை சந்திக்கிறவர். நீர் எங்கள் தேவையிலும் அதிகமானவர், எங்கள் தேவையிலும் அதிகமானவர். ஆண்டவரே, எங்கள் கரங்களில் இருக்கிறதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளை உம்மை நேசித்து உமக்கு நாங்கள் படைக்கிறோம். உங்களை கனப்படுத்தும் விதமாய் உங்களுக்கு நாங்கள் இதை படைக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புக்குள்ளாக நாம் கடந்து போவோம். வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு நமக்கு ஒரு விசேஷித்த கூட்டங்கள். நாம் அநேக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த அருமையான இந்த எழுப்புதல் கூட்டங்களை இந்த வாரத்திலுடைய வெள்ளி, சனி, ஞாயிறு கவனிங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரைக்கும். ஆன்லைனில் 6:30 வரும். ஆலயத்தில் நம்ம 6 மணிக்கு இந்த இடத்துல கூடி நம்ம ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப இந்த ஊழியக்காரருடைய செய்திகளை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். கேட்கும்போது நினச்சிருக்கிறேன், இவர் என்னைக்காவது நம்ம ஆலயத்துக்கு வருவாரா, கூப்பிட்டா வருவாரான்னு எல்லாம் நான் நினச்சிருக்கிறேன். ஆண்டவர் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். அதே போல் 7ஆம் தேதி பாஸ்டர்ஸ் லீடர்ஸ்க்கு என்று ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லாரும், ஊழியக்காரராக இருக்கிற எல்லாரும், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்லேருந்து எல்லாரும் இந்த கூட்டங்களிலே நாம் கலந்து கொள்வோம். காலை 10 மணிக்கு நாம் ஆரம்பிக்கும். அது 1 மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடைபெறும். வெளியிருந்து அநேக ஊழியர்கள் வரப்போகிறாங்க. வெளியிருந்து நம்முடைய கிளை சபை ஊழியர்களெல்லாம் வருவாங்க. அந்த கூட்டங்கள் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு தேவ மனுஷன். நான் இப்படி தான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தில் இந்த 3 நாள் கூட்டங்கள் எப்படி இருக்குன்னா அப்படி நம்மளை பிரித்து மேஞ்சற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், உண்மையாக அவருடைய செய்திகள் இப்படியே நம்மளை ஒதறி எடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய பிரசங்கங்கள். உண்மையாக ஆண்டவர் நமக்கு ரொம்ப கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அடுத்த வாரம் இந்த கன்வென்ஷன் கூட்டலங்க இருக்கிறதுனால நமக்கு ஒரே ஒரு ஆராதனை, அது 8:30 மணிக்கு. அடுத்த வாரம் ஒரே ஒரு ஆராதனை 8:30 மணிக்கு இருக்கும். அடுத்த வாரம் நமக்கு 2வது வாரமாக இருக்கிறபடினாலே திருவிருந்து இருக்கிறது. இந்த வாரம் பாஸ்டர் அவருடைய மகிமையின் ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போயிருக்கிறபடினாலே இந்த வாரம் பாஸ்டர் இருந்திருந்தால் திருவிருந்து எடுத்திருக்கலாம் நமக்காகவே. 3வது வாரம் திருவிருந்து. 3வது வாரம், அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து இல்லை, 3வது வாரம் திருவிருந்து. வருகிற வாரம் ஒரே ஆராதனை 8:30 மணிக்கு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னத்தில் நான் வந்திருக்கிறது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமேன். எந்த இடத்துக்கு சந்தோஷமான இடம் இந்த உலகத்தில் நிறையா இருக்குதா? இருக்குது, நிறைய இடம் இருக்குது. ஆனால் அந்த இடத்தினுடைய சந்தோஷமெல்லாம் அனித்தியமான சந்தோஷம். அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இல்லையா, அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில இடங்கள் நம்ம குடும்பமாக பிக்னிக் போகலாம். ஒரு எவ்வளோ நாள் தங்கியிருப்போம்? 1 நாள் 2 நாள் தங்கியிருப்போம். அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிப்போம். ஜாலியாக இருக்கும். திரும்பி வரும்போது நமக்கே மனசில் ஏதோ மாதிரி ஒரு வெறுமையாக இருக்கும். ஐயோ, இங்கேயே இருந்துட்டா நல்லா இருக்குமே. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த உலகத்தின் சந்தோஷத்துக்கும் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் என்ன பண்ண முடியாது, இணைத்து பார்க்கவே முடியாது. ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். மத்தியில் இருக்கிற அருமையான பிராங்க்லின் தம்பிக்காக, அனிதாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு அழைத்தில் உங்களை பார்க்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகள் ஜெம்ஸில் இன்றைக்கு எத்தனை வருஷம் இருந்தீங்க? 23 வருஷம் ஜெம்ஸில் திருமணமாகாத பிள்ளையா அனிதா போனாங்க. இன்றைக்கி 23 வருஷம் கழித்து அந்த ஊழியங்களை விட்டுட்டு இன்றைக்கி அவங்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர். அந்த இடத்துலையும் தேவன் பிள்ளைகளை நல்ல ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். ஆமேன். அவரை நேசிக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒரு வசனம் ரொம்ப எனக்கு
பிடிக்கும் ஒரு வசனம், பாபிலோனிலும் கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தம் செய்வானாம். பாபிலோன் என்ன? வேதம் சொல்லுகிறது பாபிலோன் என்ன? அது வேசிகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவன் எங்கே இருந்தாலும் அவருக்கு சித்தமானதை செய்வானாம். அவருக்கு சித்தம் இல்லாததை அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவன். ஆமென். இந்த கால வேளையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நாளினுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நம் ஆண்டவரை நாம் ஒரு விசை கூட நாம் நோக்கி பார்ப்போம். இந்த கால வேளையில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல தேவனுடைய ஒரு அன்பின் பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவருடைய வீட்டில் சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு வேற எந்த சந்தோஷங்களும் ஈடு இணை இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த பாடலை பாடும் பொழுதே இந்த கடைசி ரோல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் முன்னால் வந்துருங்க. இந்த கடைசி ரோல் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் எல்லாம் முன்னால் வாங்க. மறைஞ்சு உட்காராதீங்க, எல்லாம் முன்னால் வாங்க. முன்னால் இடம் இல்லைன்னா கீழே உட்காந்துக்குங்க, இல்லாட்டி கீழே சேர் இருக்குது வாங்க. யாரும் பின்ன கடைசி பெஞ்சில் எந்த வாலிப பிள்ளைகளும் உட்காரக்கூடாது. வாங்கம்மா, முன்னால் வாங்க. உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முன்னால் வாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிங்க. எல்லாரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்கலாமா? இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிற ஒரு ஆண்டவராய் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புவேன் என்று சொன்னால், ஆண்டவர் அன்புள்ளவர் என்கிற ஒரு தலைப்பு. நம்முடைய தேவனுடைய அன்பு எந்த அன்பிற்கும் அது ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு அன்பு, ஈடு இணையில்லாத அன்பு, நிறைவான அன்பு. அவருடைய அன்பை ஒருவேளை நாம விளங்கி கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய அன்பு கான்ஸ்டன்ட் லவ், மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. இந்த காலை வேளையில அந்த அன்பு நிறைந்த தேவன் உங்களை என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த கேள்விக்கு இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மெல்லிருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மெல்லிருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மெல்லிருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மெல்லிருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். உந்தை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா. உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா? ஒவ்வொருவருடைய காதுகளிலும் இந்த காலைகளில் இந்த சத்தம் விழுவதாக. ராயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மெல்லிருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மெல்லிருப்பாயா?
பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் இல்லிளை பாரவா, உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றே பாரம் கண் நில்லிளை பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்கா. பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்கா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா. என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிற ஆண்டவரிடத்துல நாம் ஒவ்வொருவரும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? உனக்காக இந்த கோர சிலுவையை நான் சந்தோஷமாய் நான் சகித்தேனே. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின் யாமலிருப்பேனோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னொரு முறை உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பேனோ. தகப்பனே, இந்த பாடலை பாடின எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். எப்படிப்பட்ட இருதயத்தோடு பாடணும்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் அன்பு உங்கள் மேலே எவ்வளோ இருக்குதுன்னு உங்களால் அளந்து பார்க்க முடியும் ஆண்டவரே. உங்கள் அன்புக்கு நீளம் இல்லை, அகலம் இல்லை, உயரம் இல்லை, ஆழம் இல்லை. ஆனால் எங்கள் அன்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக அளந்துட முடியும். ஒருவேளை ஒரு தராசில் வச்சு அளந்துடலாம்,
இல்லைன்னா ஒரு ஸ்கேலை வச்சு அளந்துடலாம், இல்லைன்னா ஒரு படி என்கிற ஒரு சின்ன அளவை வச்சு ஒரு கால்படி, அரைப்படி, முக்காப்படின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு படியை வச்சு எங்களை அளந்துடலாம். ஆனால் உங்கள் அன்பை அளக்க முடியாது ஆண்டவரே. மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு, இந்த காலை வேளையில், இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் அந்த அன்பை நாங்கள் விளங்கி கொள்ள, அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, அந்த அன்பை நாங்கள் விளங்கி நாங்கள் இன்னும் உங்களை நேசிக்க எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்கள் அன்பின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒருவராவது நாங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே ஆண்டவரே தொடப்பட்டவர்களாய் நாங்கள் இங்கிருந்து கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம் நடுவில் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமேன். அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய நேசத்திற்கு என்ன இல்லை? அளவு இல்லை. அவருடைய நேசத்திற்கு அளவு இல்லை. ஒரு வேத பகுதியை நான் வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை வரைக்கும் நான் வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். நம்ம எல்லாருமே சேர்ந்து மெதுவாக வாசிக்கலாமே. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, அவர் முந்தி, அவருடைய அன்பு தான் முந்தினது, நம்முடைய அன்பு பிந்தினது. அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார். அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு என்னிடத்தில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? நம்ம நல்லவங்களா? அவருடைய அன்பை மனித மொழிகளினாலே விவரித்து சொல்ல முடியாத அன்பு ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பை எத்தனை பேர் விளங்கி இருக்கிறோன்னு தெரியல. இந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறார் 16வது வசனம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவனை சும்மா விசுவாசிக்க முடியாது. தேவனை சும்மா விசுவாசிக்க முடியாது. சும்மா விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவனிடத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. ஒரு உறவு இல்லாமல் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? அவங்களை என்ன சொல்லுவோம்? ரோட்டில் நிறைய பேர் போகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து என்னை நேசிச்சா கேட்குறாங்க, நம்மளை புரிஞ்சா கேட்குறாங்க, ஏதோ கொடுப்போன்னு கேட்குறாங்க. ஆனால் உறவோடு இருக்கிறவங்க பாக்கெட்டில் கை விட்டு கூட எடுத்துக்குவாங்க. நம்ம ஒன்றுமே சொல்ல மாட்டோம். உறவுங்கிறது ரொம்ப விலையேறப்பட்டது. இந்த வசனம் யோவானுக்கு என்ன ஒரு அழகான பேர்னு அன்பின் சீசன். இந்த அன்பின் சீசன் எழுதுறாரு, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசி. அவர் யார்? அவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார்? அவர் எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்? அவரை நேசிக்கும் பொழுது தான் அவரை விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கும் பொழுது தான் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமானால், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் எதில் இருக்குதுன்னா, அவரை நான் நேசிக்கிற அந்த நேசத்தில் இருக்கிறது. சும்மா போய் ஜெபம், சிலருடைய ஜெபம் மத்தேயுல வாசிக்கிறதை போல அலப்புகிற ஜெபமாய், என்ன சொல்கிறது, அலப்புகிற ஜெபமாய், ஒரு ஒளறு, அப்படிதான் அந்த அர்த்தம் தான். அது ஒளறுகிற ஜெபமாய் தான் சிலருடைய ஜெபங்கள் இருக்குது. ஆனால் அன்பின் ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளில் தேவனை அசைத்து விட முடியும். ஆமேன். நம்முடைய தேவன் அன்பிற்கு அடிமைப்பட்டவர். ஆமேன். அவர் அன்பிற்கு அடிமை. உங்களுடைய பணமோ உங்களுடைய மற்ற எந்த காரியங்களோ அவர் அசைக்கவே முடியாது. ஆனால் அன்பு அவர் அசைச்சிரும்.
ஆவியின் கனிகளிலும் நீங்கள் அன்பை வாசிக்கலாம், ஆவியின் வரங்களிலும் அவருடைய ஆவியின் கனிகளிலும் நீங்கள் விசுவாசத்தை வாசிக்கலாம், ஆவியின் வரங்களிலும் விசுவாசத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆவியின் பென்னியன் இப்படி சொல்கிறாரு, ஆவியின் வரங்களில் இருக்கிற அந்த விசுவாசம் இந்த பூமியில் உங்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை ஒரு மனுஷனுக்கு வேணும்னா அவனுக்கு அந்த வரம் செயல்படணும். விசுவாச வரம் 9 வரங்களில் ஒரு வரம் விசுவாச வரம். அந்த விசுவாச வரம் செயல்படுமானால் அவன் மலைகளை கூட பெயர்க்க முடியும். அவ்வளவு ஒரு பெரிய வரம் அது. ஆனால் ஆவியின் கனியில் ஒரு விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்காது, தேவனையே பெயர்த்திரும். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவர் அசைச்சிரும். ஆவியின் கனியில் இருக்கிற அந்த அன்பு தேவனை அசைத்து விடும். சாதாரணமான தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அன்பு சாதாரணமானதல்ல. சபைக்கும் தேவனுக்கும் இடையில மணவாளன் மணவாட்டிக்கு இருக்கிற அந்த அன்பு சாதாரணமானதல்ல. ஒரு உலக பிரகாரமான கணவன் மனைவி உறவுங்கிறத தேவன் நமக்கு விளங்கும்படி சொல்லுகிறார். நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றார். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அதற்கும் அப்பாற்பட்டது. ஆமென். நம்ம மாம்சத்தில் நேசிக்கிறோம். ஆண்டவரோட வசனம் சொல்லுது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். மாம்சத்தில் இசைந்திருக்கிறவங்க என்ன பண்ற? கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம். இது மாம்ச உறவு. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆவியிலே தேவனை அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை என்னையும் பிரிக்கவே முடியாது. அவரை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு என்னுடைய விசுவாச அளவு பெருகும். என்னுடைய விசுவாச அளவு பெருக 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 நான் கேட்கிறது எதையும் என் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு இல்லாமல் விசுவாசிச்சிங்கன்னா நிறைய பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபங்கள் நீண்டு போகிறதற்கு காரணம், நம்முடைய காலங்கள் நீண்டு போகிறதற்கு காரணம் ஏதோ தேவைக்காக மாத்திரம் கேட்குறேன் போல அவரிடத்தில் அன்பு இல்லை. இன்னைக்கு பாடணும், ஆண்டவர் கேட்குறாரு, நீ நேசிக்கிறாயா இல்லையா? நாம் பாடணும், நேசிக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பாடிட்டோம், அந்த பாட்டில் ஆண்டவர் நம்மளை பிடிச்சிருப்பார், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நேசிக்கிறேன். தெரியும்ல, நான் எவ்வளோ நேசிக்கிறேன், அவர் எவ்வளோ நேசிக்கிறார், நான் எவ்வளோ நேசிக்கிறேன். இன்றைக்கி சிலரெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த அன்பை விளங்கிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். தயவு செய்து அவரோட அன்பை விளங்கி கொள்ளுவதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு உங்கள் அன்பை புரிஞ்சுக்க முடியல இல்லையா? சில நேரத்தில் நம்ம மனுஷருக்குள்ளேயே ஒருத்தர் சொல்லுவோம், நண்பர்கள் சொல்லுவச்சா நான் அன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கணவர் என்னோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்க, மனைவி என்னோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது மனுஷன் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவோம். ஆனால் அந்த ஆண்டவருடைய அன்பை கூட புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவரே உங்கள் அன்பை நான் விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. அந்த மறுபடியும் சொல்கிறேன், அன்பு இல்லாமல் உங்கள் விசுவாசம் வேலை செய்யாது. சொல்லுங்க, அன்பு இல்லாமல் விசுவாசம் வேலை செய்யாது. அன்பு இல்லாமல் விசுவாசம் வேலை. அப்போ உங்கள் ஆண்டவர் மேலே உங்கள் அன்பு பெருக 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 உங்கள் விசுவாசம் பெருகும். உங்கள் விசுவாசம் வல்லமை உள்ளதாக மாறும், வல்லமை உள்ளதாக மாறும். இன்றைக்கி நம்ம விசுவாசம், அன்பு இல்லாத விசுவாசம்தான் ட்ரையாக இருக்குது. விசுவாசிக்கிறோம், ஆண்டவருக்கு அந்த விசுவாசத்தில் எதையுமே ஸ்மெல் பண்ண முடியல, அது ட்ரையாக இருக்குது. சில நல்ல வாசனை பொருள்கள் கூட காஞ்சி போயிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? அதில் ஒரு மூக்கு கிட்ட வச்சு அப்படி மூக்கு கிட்ட வச்சு உறிஞ்சி பார்த்தா தான் அது ஸ்மெல் பண்ண முடியும். அதுவும் லைட்டாக தெரியும். ஆனால் அது உயிரோடு இருக்கும்போது, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருப்போம், அந்த வீடு முழுவதும் என்ன இருக்கும் இல்லையா? ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கங்க, இந்த மல்லிகைப்பூ ஒருத்தர் வச்சா போதும், இந்த இடம் முழுவதும் எப்படி இருக்கும்? வாசனையாக இருக்கும். ஆனால் அதை மல்லிகைப்பூ காஞ்சிருச்சுன்னா அதில் ஸ்மெல் இருக்குமானா இருக்கும். எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? மூக்கு கிட்ட வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் இருக்கும், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது. ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை ஸ்மெல் பண்ணி பார்ப்பார், ஸ்மெல் பண்ணி பார்ப்பார். அந்த விசுவாசத்தில் என்ன ஸ்மெல் வரணும்? என்ன ஸ்மெல் வரணும்? அவர் அன்பு, அவரை நேசிக்கிற அந்த ஸ்மெல் வர 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 உங்கள் விசுவாசத்துக்கு வேல்யூ அதிகமாகும், உங்கள் விசுவாசத்துக்கு வேல்யூ அதிகமாகும். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தேவைக்காக மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஜெப அறைக்கு போயிட்டீங்கனாலே ஸ்தோத்திரம் தான் வரும், துதி தான் வரும், அவருக்கு நன்றி செலுத்துறது தான் வரும். இது வேணும் அது வேணும்னு கேட்க வைக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மைதானே? வசனம் அப்படி தான் சொல்லுது, வசனம் அப்படி தான் சொல்லுது. அவரை தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு நான் விளங்க 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 எனக்கு விசுவாசம் பெருகுது, விசுவாசம் பெருகுது.
இப்படி எடுத்துக்கோமே, இப்போ கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுது நமக்கு. இன்றைக்கி நிறைய சட்டங்கள் சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் போடுற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த 15 லட்சம் உண்மையாலுமே போடுவாங்க. அது செயல்பாட்டுக்கு வரும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது? அந்த ஆசை, அதை நம்புகிறோம், அதுக்காக கிரியை செய்கிறோம். ஏன்னா அது கிடைக்கும், அதுக்காக கிடைக்கும். அதே எனக்கு தெரியல. இப்படி ஒரு 15 லட்ச ரூபாய் எனக்காக போடுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அவங்ககிட்ட போய் சொன்னாலும் அப்படியா, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்வாங்க. ஆனால் விளங்கினவன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் இல்லைங்களா? அதே தான் தேவனிடத்தில் அவரை நேசிக்க நேசிக்க அவரோட அன்பை விளங்க 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 உங்கள் விசுவாசம் பெருகிட்டே போகும். ஆசீர்வாதங்கள் சிம்பிளாக லேசாக அப்படி வலிக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். இது 100க்கு 1000 மடங்கு உண்மைங்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன். ஆகவே இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவர் அதான் ஆண்டவர்கிட்டருந்து ஒரு கிருபைன்னு ஒரு கயிறு வருது, இறக்கான ஒரு இதை பிடிச்சிக்கோங்கிறார். கிருபைன்னு ஒரு கயிறு வருது, இறக்கான ஒரு கயிறு வருது, தயவுன்னு ஒரு கயிறு வருது, காருண்யம்னு ஒரு கயிறு வருது, அன்புன்னு ஒரு கயிறு வருது. நான் சொல்லுவேன், நீ எதையும் விட்டுரு, அன்புங்கிற கயிறை பிடிச்சிக்கோ, அன்புங்கிற கயிறை பிடிச்சிக்கோ. அது ஒரு இரும்பு நாரலான கயிறுமா, அது பிஞ்சே போகாது, அது பிஞ்சே போகாது. அந்த வசனம் கீழே அப்படியே சொல்லுது பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அந்த வசனம் முழுசையும் வாசிங்க. 16, 17 வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே சரி, தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க. ஆண்ட்ரூ சொல்லும்போது சொன்னால், சிங்கப்பூர்லலாம் பாஸ்டர்ஸு ஆண்டவரை அன்புள்ளவராக காட்டுறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் ஆண்டவரை எப்பவுமே கையில் ஒரு குச்சி வச்சுட்டு இருக்கிற மாதிரியும், எப்பவுமே நம்மளை அடிக்கிற மாதிரியும், எப்பவுமே கொட்டுற மாதிரியும், எப்பவுமே கிள்ற மாதிரியும், எப்பவுமே சப்புன்னு ஒரு அறை கொடுக்குற ஆண்டவர் மாதிரியே நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் சபைக்கு போதிக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எப்பவும் அன்பை தான் சொல்கிறாங்க. அன்பு 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 அன்புன்னு. உண்மையா அது உண்மை தானே? இன்றைக்கி ஆண்டவரை எத்தனை பேர் அன்புள்ளவராக பார்க்குறீங்க? மன்ன சாட்சியை நெஞ்சை தொட்டு சொல்லுங்கிறாங்களே, அப்படி நெஞ்சை தொட்டு சொன்னோம்னா ஆண்டவரை நிறைய பேர் எப்படி பார்க்குறோம்? கையில் குச்சி இருக்கிற ஒரு டீச்சரை போல தான் பார்க்குறோம். அதுவும் எப்படிப்பட்ட டீச்சர்? கேம்ஸ் டீச்சரெல்லாம் ஈவிரக்கமே இருக்காது இல்லைங்களா? அடி சாத்திடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீச்சராக தான் இன்றைக்கி ஆண்டவரை நம்ம பார்க்குறோம். அவர் அன்பாக இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களே? அது ரொம்ப குறைவான அளவு தான் ஆண்டவர் அன்புள்ளவர். ஆனால் எப்போ பார் பிள்ளைகிட்ட அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு சொல்லித்தரது என்ன? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரது என்ன? அடிச்சிருவார். இப்படி செஞ்சீங்கன்னா அடிச்சிருவார், அப்படி செஞ்சீங்கன்னா அடிச்சிருவார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அன்பின் வல்லமைங்கிறது கோபத்தின் வல்லமை விட பயங்கர பெருசு. அன்பின் வல்லமை மட்டும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது உங்களை விடவே விடாது. அது எப்படி பிடிக்கும்னா, அது எப்படி சொல்கிறது? உடும்பு பிடியாக பிடிச்சிரும், உடும்பு பிடியாக பிடிச்சிரும், எங்கே போனாலும் விடாது அந்த அன்பு. அதான் அந்த வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளில் கூட நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அவருடைய அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அவருடைய வருகையில் கூட அவர் எப்பப்பா வருவார். நிறைய பேர் ஐயோ ஆண்டவர் வந்துடுவாரோ பயமாக இருக்குது. ஆண்டவர் வருவாருன்னு தெரியும், ஆனால் எப்படி இருக்குது? எத்தனை பேருக்கு ஆண்டவர் வருவாருன்னு பயமாக இருக்குது? வந்துட்டாருன்னா போவோமா போக மாட்டோமான்னு. இதெல்லாம் இந்த தடுமாற்றமெல்லாம் எதில் தெரியுமா இருக்குது? அன்பில் தடுமாற்றம். வசனம் சொல்லுது, அன்பில் பூரணப்பட்டிருந்தோம்னா, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பில் பூரணப்பட்டிருந்தோம்னா இந்த பூமியில் நமக்கு வசனம் சொல்லுது நியாய தீர்ப்பு நாளில் கூட தைரியமாக அவருக்கு முன்னால் போய் நிற்போமா. அடுத்த வசனம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை. அன்புக்கு என்ன இல்லை? ஐயோ ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா, பாவம் செஞ்சால் கூட போய் நிற்போம். ரொம்ப நேசிக்கிற ஒரு பெற்றோரோட பிள்ளைங்க பாருங்க, தப்பு செஞ்சால் கூட அம்மா சில நேரம் பயப்படுத்தினா கூட அப்பாட்ட போய் அப்பா கோவம் வராதா? கோவம் வரும். ஏன்னா அப்பா கோபத்துக்கு விட என்ன இருக்குது? அன்பு அதிகமாக இருக்கிறனால அப்பாவை போய் நைஸ் பண்ணிடுறது ரொம்ப ஈஸி.
அப்போது அம்மாட்டையும் வேலை ஆகும், ஆனால் அம்மா 2 கொட்டிட்டு கொடுப்பாங்க. அப்பா என்ன சொல்லுவார்? அம்மாவுக்கு தெரியாமல் நம்மளை, அதுதான் அந்த அன்பு. அப்போது ஒரு கோபத்தின் வல்லமையை காட்டிலும் அப்பாவுடைய அன்பின் வல்லமை மிக 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 பெரியது. ஆமேன். அந்த அன்பு வசனம் சொல்லுது, அன்புக்கு பயம் இல்லை, அன்புக்கு பயம் இல்லை. ஆண்டவர்கிட்ட போறதுக்கு எனக்கு ரொம்ப தைரியம் கொடுக்கறது என்ன தெரியுமா? அவர் என்னை நேசிக்கிறார் என்கிற ஒரு அறிவு. எந்த நேரத்திலும் போக முடியும், எந்த நேரத்திலும் போக முடியும். அவரிடத்துல எப்பொழுதும் அவர் பின்னால் என்னால் போக முடியும். அந்த வசனம் என்ன சொல்லுது? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பில். யாருக்கு மேல பயம்? யாருக்கு மேல பயம்? ஆண்டவர் மேல பயம் வருது அப்படின்னா அதுக்குன்னு துணிகரம் வரக்கூடாது. துணிகரம் வேற, பயம் வேற. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், இப்படி தான் நான் போய் நிற்பேன்னா அங்கே என்ன விழுகும்? கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஒரு காயப்பட்டு தான், வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, துணிகரம் இருக்கக்கூடாது தேவனுக்கு முன்பாக. ஆனால் அவரை நேசிக்கிற நேசம் எனக்குள்ள ஒரு அளவில்லாத தைரியத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் அருமையான அருமையான பாடல் நம்ம பாடுறோம் பார்த்தீங்கன்னா, அவர் வரும் நாள், அவர் வரும்போது, அவர் அந்த பாட்டு என்ன? அவர் வரும்போது, அவர் வருகையை எதிர்நோக்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாரா மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. நான் சொன்னது போல ஒரு நிமிஷத்தில் எல்லாம் ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாருன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவருடைய அன்பில் நிறைஞ்சிருக்கிறவன ஆண்டவர் விட்டுட்டு போகவே மாட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் பாவமே செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த அன்பு உங்களை விடுதலையாக்கும். அவருடைய அன்பு விடுதலையாக்கும். அவருடைய அன்பு விடுதலையாக்கும். உங்களை செய்ய விடாது, பாவம் செய்ய விடாது, பாவம் செய்ய விட. அன்பில் நீங்கள் பூரணப்பட்டவர்களாக இருக்கும்போது உங்களை எந்த இடத்துல இருந்தோ அந்த அழகாய் அந்த அன்பு என்னை அப்படியே சொல்கிறது, பலாசொலையை எடுத்த மாதிரி. பலாசொலையை பார்த்தோம்னா எவ்வளவு அதை சுற்றி இருக்குது, ஆனால் நம்ம எப்படி எடுக்கிறோம்? அப்படியே முழு சொலையை எடுத்துடுறோம் பாருங்க. அப்படி எது மூடி இருந்தாலும் அதை ஃபுல்லாக ஒரு 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 நாறு மாதிரி ஒன்று மூடி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு நிறைய பிசு பிசுன்னு என்ன இருக்குது? கம் இருக்குது. கம் மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்குது. அதுக்கு மேலே முள் இருக்குது. இத்தனை இருந்தாலும் ஒரு மனுஷன் கையில் ஒரு பலாப்பழம் மாட்டுச்சுன்னா சொலையாக எடுத்து முழுங்கிடுறோம். ஆண்டவருடைய அன்பும் அப்படி தாங்க. ஆண்டவருடைய அன்பு எல்லாத்தையும் விட்டு முள்ளை வச்சு தோல் இத்த பெரிய தோல் அந்த தோலையும் பிச்சு, உள்ளே இருக்கிற நாரெல்லாம் பிச்சு, அந்த கம்மாரி இருக்கிறதெல்லாம் பிச்சு அழகாக சொலையா என்னைய முழுசாக தேவன் எடுத்துருவார். அவருடைய அன்புக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அவருடைய அன்பின் வல்லமை சாதாரணமானது. இந்த அன்புக்குள்ளே நான் சொல்கிறேன் பாருங்க, யாரையும் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது பயப்படுத்த வேண்டாம், அவரோட அன்பை சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது பயப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம செய்கிற தவறுகள் அதுதான். பயப்படுத்தினோம்னா அவங்க இப்படி இருக்குது, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துக்குவாங்க, இல்லைங்களா? ஆண்டவர் மன்னிக்கிறதுல அவர் தயவு பெருத்த தேவன், தயவு பெருத்த தேவன். சில நேரம் பாருங்க, இவங்களெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் தேவன் ரட்சித்து நேசித்து அன்புக்குள்ளே கொண்டு வந்து ஊழியக்காரர்களாய் மாற்றி பயங்கரமான மனுஷர்களாய் தேவனால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படுகிற மனுஷர்களாய் மாற்றி விடுகிறாருன்னா அவருடைய அன்பின் வல்லமை எவ்வளவு பெருசு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை ரட்சிக்க மாட்டாரா? உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களை, உங்கள் நண்பர்களை, உங்கள் பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளை அவர் ரட்சிக்க மாட்டாரா? அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவருடைய அன்பில் என்ன இல்லையா? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் இருக்கணும். அந்த பயம் வேதனை உள்ளது, பயம் வேதனை உள்ளது, பயம் வேதனை உள்ளது. அந்த பயத்துக்கு மட்டும் ஒரு நாள் இடங்க கொடுக்கக்கூடாது. பயம் ஏன் வருதுன்னா அன்பு இல்லை, அன்பு தடுமாற்றமாக இருக்குது, அன்பு தடுமாறுது. எனது நிறை குடம் தழும்பாதுங்கிறோம், அரை கூட என்ன ஆகும்? தழும்பு இல்லையா? அதைத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒரு தம்பி இப்படி பாடினாரே, என் தாய் உருவாகும் முன்னே, இல்லையா? அது என்ன ஒரு அழகான ஒரு பாட்டு இல்லை? என் தாய் உருவாகும் முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டது ஆண்டவரே, என் கருவை கண்டது ஆண்டவரே,
என் பேரை உங்களுக்கு தெரியும். தேவனுடைய அன்பு எப்போ என்னை பார்த்துச்சு? நான் தாயின் கருவில் இல்லை, இன்னும் சொல்ல போனால் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவனுடைய அன்பு என்னைய பார்த்துருச்சு. உலக தோற்றத்துக்கு முன்மை. கவனிங்க, நான் சரியாயிருவேன், கவனிங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தேவனுடைய அன்பு உலக தோற்றத்துக்கு முன்னால என்னை தெரிந்தது. அந்த அன்பு எப்போ என்னை விட்டு போகும்னு சொல்லுங்க? எப்போ போகும்? போகுமா? மரிச்ச பிறகு போகாது. நித்திய அன்பு மாறவே மாறாது. ஒருவேளை நான் அவரை புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம், நான் அவரை புரிந்து கொள்ளாமல். ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, யோவான் 18வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 26 முதல்ல எடுத்துக்குவோம். மத்தேயு 26வது அதிகாரத்தில் பேதுரு மறுதலித்த அந்த இடத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:69 வாசிங்க. 26:69 எல்லா வசனத்தையும் எல்லாருமே சேர்ந்தே வாசிப்போம். வாசிங்க. எழுபத்தி வசனம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பாருங்க, அடுத்த வசனத்தில் நம்ம கொண்டிருக்கிறோம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுருவருடைய அன்பு ரொம்ப வித்தியாசமான ஒரு அன்பு, ரொம்ப வித்தியாசமான அன்பு. அவர் ஆண்டவரை மறுதலிச்சது உண்மைதான், ஆண்டவரை சபிச்சு சத்தியம் பண்ணினதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் அந்த பேதுருவை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். அந்த இடத்துல ஆண்டவர் பேதுருக்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அவர் திரும்பி பேதுருவை பார்த்தாரு. பேதுரு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுகிறார். இன்னைக்கு நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் நம்மளை திட்டாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்க நம்ம ஒரே தீர்மானம், அவங்க மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது. நான் எவ்வளவு அவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறேன், அவங்க நன்றி இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்க தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு பாருங்க, இந்த மனுஷன் சபிச்சான்னு தெரியும், சத்தியம் பண்ணான்னு தெரியும். ஏற்கனவே ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொல்லிட்டாரு, பிசாசு உன்னைய சுலகுல புடைக்கிறதுக்கு போல புடைக்க போகிறான். சொலகுன்னு என்ன, முரத்தில் போட்டு புடைக்கிறத போல உன்னை புடைக்க போகிறான். ஆனால் நான் என்ன பண்ணினேன், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அவர் மேலே, பேதுரு மேலே ஆண்டவருக்கு இருந்த அன்பு ஒரு அலாதி அன்பு. அவனை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆகவே ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையில் தேவன் கைவிட மாட்டார். ஆமென். சில நேரங்களில் அவரை விட்டு நம்ம போகிறத போல இருந்தாலும், அதான் நான் சொன்னேன், அவருடைய கோபத்தின் வல்லமை காட்டிலும் அவருடைய அன்பின் வல்லமை ரொம்ப ரொம்ப பெருசு. அது எந்த இடத்திலும் ஊடுருவி வரும், எந்த இடத்துல உங்களை தொடர்ந்து வரும், எந்த இடத்துல தொடர்ந்து வந்து அந்த அன்பு உங்களை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவர் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திடுவார்.
ஒரு மனுஷனை மட்டும் அவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அந்த மனுஷனை அவர் விடவே மாட்டார். அவருடைய அன்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ எப்பேடோ கெட்டு போன்னு சொல்ல மாட்டார். சில நேரத்தில் வசனம் சொல்லுது, உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் கூட என்ன செய்கிறாங்களாம், தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் அவங்கள சிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உன்னை என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா, இனி என்னால் உன்னைய ஒன்றும் செய்ய முடியல, உன் வழி எப்படியோ நீ அப்படி போய்க்கோ அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் பின்னால் துரத்திக்கிட்டே வர்றது அவருடைய அன்பு. அவர் கோவப்பட்டாருன்னு என்ன பண்ணுவார், அதே இடத்துல வச்சு அடிக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ரைட்ஸ் இருக்குது. அதே இடத்துல என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. என்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவர் செய்ய மாட்டார். அவர் செய்ய மாட்டார். என் பின்னாலேயே வருவார், பின்னாலேயே வருவார். ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. இந்த பேதுருக்கிட்ட ஆண்டவர் பாருங்க, ஒரு பார்வை தான் பார்க்குறாரு. பேதுரு மனங்கசந்து அழுகிறார். என் அன்பு தேவஜனமே, இந்த காலை வேளையில் நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அவருடைய அன்பு உங்களை விடாது. அவருடைய அன்பு உங்களை துரத்தி 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 உங்களை பிடிக்கும். பாருங்க, அன்னைக்கு நம்ம பின்னால் வசனங்களை வாசிக்க போகிறோம். அந்த அன்புக்கு முன்பாக நீங்களும் நானும் அடி பணிஞ்சு தான் ஆகணும். அவருடைய அன்புக்கு முன்பாக அடி பணிஞ்சு தான் ஆகணும். அவருடைய கோபத்தின் வல்லமையை காட்டிலும் அவருடைய அன்பின் வல்லமை மிக பெரியது. ரோமர் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது. எடுங்க அந்த வார்த்தை வசனத்தை. ரோமர் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கும், ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கும் மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. நல்ல இந்த இடத்த கவனிங்க. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தார். ஆனால் உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதா? அழிவுக்கென்று கவனிங்க, அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரம். கோபத்தின் தண்டனைக்கு ஏதுவான பாத்திரத்தின் மேலே நம்ம சொல்லுவோம், நீ இப்படியே பண்ணிட்டு ஆண்டவர் உன்னை அடிப்பார் பாரு, இப்படியே பண்ணிட்டு ஆண்டவர் உன்னைய என்ன செய்கிறாரு பாருன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. அப்படிப்பட்டவங்க மேலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? தேவன் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குறிக்கப்பட்ட பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருந்தாரானால் உனக்கு என்ன? அது அவருடைய வேலை. ஆமேன். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நீங்களும் நானும் சொல்லுவோம், மனுஷனை பார்த்து குற்றம் சொல்லுவோம், குறை சொல்லுவோம், கை நீட்டி நீன்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் அவர்கள் மேலே நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் பாவம் பெருகிற இடத்துல கிருபையை அதிகமாய் பெருக பண்ணுகிறது. பொறுமையாக இருக்கிறார். நீ போகிற வரைக்கும் போ, ஒரு நேரம் வரும், அன்றைக்கு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல நிற்பார் பாருங்க. அந்த இடம் எவ்வளவு உண்மையாலுமே அந்த இடம் வெட்கத்துக்குரிய இடமா இருக்கும், பயங்கர வெட்கத்துக்குரிய இடமா இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய காலங்களில் நம்ம கால் இருக்குதுன்னு ஓடலாம், பலன் இருக்குதுன்னு ஓடலாம், திறமை இருக்குதுன்னு ஓடலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரங்கள். ஒரு சகோதரி அடிக்கடி பிரேயருக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க சகோதரியை குறித்து, அவங்களுடைய தங்கச்சி குறித்து சொல்லும்போது அவள் சொல்லுவா, அவள் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு புள்ள. அப்போ சொல்லுவான், ஆண்டி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டாள்னா நல்லா இருக்குமே ஆண்டி, ஏதாவது ஒன்று அவளுக்கு வராதா? இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாளே, எப்போ பார்த்தாலும் இதை சொல்லுவான். அப்புறம் அவள் சொல்லுவான், ஆண்டவர் எப்படி ஒரு வசனம் இருக்குல்ல ஆண்டி, துன்மார்க்கனை தீங்கு நாளுக்கென்று உருவாக்கினார்னு ஒரு வசனம் இருக்குல்ல ஆண்டி, அப்படி கீது இவளை உருவாக்கிட்டாரோ அப்படின்னெல்லாம் எந்த ஒரு நல்ல வசனமுமே அவளுக்கு வராது.
நானும் என்னென்னமோ அவளுக்கு உருட்டி பரட்டி வசனத்தை இந்தலேருந்து அது வரைக்கும் சொல்லி பார்த்தாள். அவளுக்கு வர எண்ணமெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்துற மாட்டாளா, அப்படி ஆயிட மாட்டாளா, இப்படி ஆயிட மாட்டாளா. வசனம் சொல்லுது, இந்த வசனம் எனக்கு இனி வந்து அவள்கிட்ட இந்த வசனத்தை தான் எடுத்து காட்டணும். வசனம் சொல்லுது, அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரம், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரத்தின் மேலே கூட தேவன் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரங்கள் மேலே கூட அவருடைய நீடிய சாந்தம் இருக்குமானால் அவருக்கு முன்பாக, அவருடைய அன்பிற்கு முன்பாக யார் மறைந்து கொள்ள முடியும்? யார் அவர் குற்றம் தீர்க்க முடியும்? இல்லைங்களா? யார் அவரை வேண்டான்னு யாரை பார்த்து சொல்லுவார்? நீங்களும் நானும் சொல்லலாம், நீங்களும் நானும் சொல்லலாம். ஒருவேளை ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க சொல்லலாம், ஆனால் தேவன் சொல்லவே மாட்டார். தேவன் சொல்லவே மாட்டார். அவருடைய அன்பு, அவருடைய நீடிய சாந்தம், அவருடைய பொறுமை, அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. பாருங்க, யாரெல்லாம் அப்படி போறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆண்டவர் சமூகத்தில் நின்று தான் தீருவாங்க. பாருங்க, அவங்கள கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்க, நிறுத்துவார். பாருங்க, விடவே மாட்டார், விடவே மாட்டார். யாரெல்லாம் அப்படி நான் நிறைய பேர் நினச்சிருக்கேன். நினச்சி வெட்கப்பட்டது தான் மிச்சமே ஒழிய அந்த காரியம் நடந்ததில்லை. அப்போ தான் நினச்சேன், ஆண்டவர் நீங்கள் தான், நான் தான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தேவன் அல்ல, நான் மனுஷன் அல்ல, நான் தேவன். நான் மனுஷன் அல்ல, நான் உன் பார்வை மாதிரி நான் பார்க்க மாட்டேன், உன்னை மாதிரி நான் நினைக்க மாட்டேன், உன்னை மாதிரி நான் செய்ய மாட்டேன். நான் தேவன். நான் என் பார்வையில் தான் பார்ப்பேன், என்னோட அன்பில் தான் நான் பார்ப்பேன். அவருடைய பார்வை அன்பின் பார்வை. அவர் யார்? அவர் யார்? அவர் பட்சிக்கிற அக்கினி. அவர் யார்? அவர் எரிச்சல் உள்ள தேவன். அந்த தேவனை குறித்து தான் சொல்லுது, அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்புக்கு முன்னால் யாருமே நிற்க முடியாது, யாருமே நிற்க முடியாது. அவருடைய அன்பின் வல்லமை அவ்வளவு பெரிய, அவருடைய அன்பின் வல்லமை. இதே பேதுருவை பாருங்க, யோவான் 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவங்க எல்லாரும் ஆண்டவரை அடக்கம் பண்ணின பிறகு பேதுருலாம் ரொம்ப ஏமாந்து போயிட்டார். ரொம்ப என்ன ஆயிடுச்சு, வெக்ஸ் ஆகி போயிட்டார். இவரை நம்பினோம், இவரை எவ்வளோ நேசித்தோம், இவரை எவ்வளோ நேசித்தோம், இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரை நான் ஒருவேளை சீசர்கிட்ட சொல்லியிருப்பார், இவருக்கு நான் அப்போவே சொன்னேன். என்ன சொன்னேன்? சிலுவைக்கு போகாதீங்க, நான் அப்போவே சொன்னேன். இவருக்கு என் பேச்சை கேட்கல. இவர் என் பேச்சை கேட்காம போய் என்ன பண்ணிட்டார், அந்த கெத்செமனே தோட்டத்தில் நான் தான் போய் முன்னால் நின்றுட்டார். அவர் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தாருன்னு இந்த நிலைமை வந்திருக்கார். அப்படியெல்லாம் பேதுரு பேசி என்ன பண்ணியிருப்பார், இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன்ப்பா, எனக்கு ஒரு கையில் ஒரு தொழில் இருக்குது, நான் போகிறப்பான்னா அப்புறம் பின்னால் நானும் வரப்பான்னு ஒரு 8 பேர் பின்னால் போயிட்டாங்க. போய் என்ன பண்ணாங்க, நல்லா மீன் பிடிச்சாங்க. மீன் கிடச்சிதா? மீன் கிடைக்கல. ராத்திரி முழுவதும் இல்லையா, யோவான் 21:3 வசனம், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்போ யார் போய் நிற்கிறா? ஆண்டவர். விடியற் காலம் ஆன போது ஆண்டவர் அங்கே போய் நிற்கிறார். விடியற் காலம். சில நேரத்தில் இப்படி தான் நம்மளும் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவரை விளங்கிக்க முடியாமல், அவருடைய வழிநடத்தல்களை விளங்கிக்க முடியாமல், அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் மறுபடி உலகத்துக்குள்ளே போயிடலாம், விட்டு வந்ததுக்குள்ளே போயிடலாம். இவரை நம்பி இவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு போய் நிற்போம் பாருங்க. அங்கே வந்து அவர் நிற்கிறாரு. விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியலை. அப்படி இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள அவர் இருக்கிறார். எத்தனையோ இடத்துல அவர் நிற்கிறாரு, இன்னும் நமக்கு அவரை தெரியல, அவர் அடையாளம் தெரியல. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிற்கிறார் தம்பி, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிற்கிறார். நின்று என்ன பண்ணுறாரு, இவங்க விளங்கிக்கலன்னு உடனே அவங்க எப்படி விளங்கிக்குவாங்களோ அப்படி ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். கேட்குறாரு, எனக்கு என்ன இருக்குது, பசிக்குது, புசிக்க ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போது அவங்க ஒன்றும் இல்லை, என்ன நினச்சிருப்பாங்க, இவர் வேற வந்துட்டார். இவங்க ஒருத்தருக்கு பேசியிருப்பாங்க. நம்மெல்லாம் இந்த 3 வருஷம் இந்த இயேசு கூட இருந்து மீன் பிடிக்கிறதையே மறந்துட்டோம் பாரு. இப்போ கூட அன்னைக்கு ஒரு ராத்திரியில் இதே நிலைமை நடந்துச்சுன்னு அவங்களுக்கு ஞாபகம் வரலை. அன்னைக்கு இப்படி தான் ஒரு நாள் நம்ம மீன் பிடிக்க போனோம், மீன் கிடைக்கல,
காலையில் இயேசு வந்து அதுக்கு டிஸ்கஸ்க்காது பண்ணல பாருங்க. அவங்களுக்கு சுத்தமாக மறந்து போச்சு. இயேசு மரித்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. மீன் பிடிக்க போயிட்டு நான் இப்படி நினைக்கிறேன், நமக்கெல்லாம் மீன் பிடிக்கிறதையே மறந்துட்டோம் பாருப்பா, இவர் கூட போய் நம்ம தொழிலையே மறந்துட்டோம்ப்பா, நம்ம தொழிலையே மறந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து நின்று சொல்கிறாரு, வலது புறமாக. இப்போ கூட ஞாபகம் வரல, ஒரு நாள் சொன்னார் வலது புறமாக வலைய போடுங்க. இதெல்லாம் தேவன் இன்னைக்கு நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறார் பாருங்க. அடுத்தது சொல்கிறாரு, வலைய போடுங்கன்னு சொன்ன உடனே திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அங்கே ஒரு சீசன், அன்பின் சீசன் விளங்கிட்டான். அந்த அன்பின் சீசன் சொல்கிறான், டேய் பேதுரு, அவர் ஏசுடா, அவர் ஏசுடான்னு சொன்ன உடனே பேதுரு சட்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டார். வேஷ்டி எடுத்து கட்டல, பேண்ட் எடுத்து போடலை, சட்டை எடுத்து என்னத்தை எங்கே பண்ணுறோன்னே அவருக்கு தெரியல. சட்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு எட்டி குதிச்சு நீந்தி கரைக்கு வந்துட்டாரு. அவர் ஞாபகப்படுத்துகிறார் நிறைய இடங்களில். ஏற்கனவே அவரை விளங்கிக்காம, அவருடைய அன்பை விளங்கிக்காம நம்ம போகும் பொழுது, ஏற்கனவே என் வாழ்க்கையில் அவர் செய்த அநேக அற்புதங்களை அவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். எப்படி ஆகிலும் நான் அவரை விளங்கிக்கணும். இந்த இடத்துல உனக்கு நான் ஒரு அற்புதம் செய்ய நான் இருக்கிறேன். ஏற்கனவே உன்னை நான் நடத்தினது போல நடத்துகிற ஒரு தேவன் இன்னைக்கும் நான் உங்களோட தான் இருக்கிறேன், இன்னைக்கும் நான் உங்களோட தான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். இப்போ பாருங்க, அந்த பேதுரு ஓடிட்டாரு, கரைக்கு போயிட்டாரு. இப்போ பாருங்க, இந்த பேதுரு யாரு? மறுதளிச்ச பேதுரு. தோமா மறுதளிச்ச சந்தேகப்பட்ட தோமா. இப்போ கரைக்கு வராங்க, ராத்திரி முழுசும் சாப்பிடலை அவங்க. இவர் மீன் பொரிச்சு வச்சிருக்கிறார். ஏசு மீன் பொரித்தாருன்னா, ஏசு கண்ணீர் விட்டார் மாதிரி ஏசு மீன் பொரித்தாருன்னா, இது இன்னைக்கு ஒரு பெரிய என்ன ஆயிரும், பேசும் பொருளாகவும் தர்க்கத்துக்குரிய ஒரு பொருளாக. ஆனால் செஞ்சாரா செய்யலையா நினச்சி பாருங்களேன். மீன் எடுத்து சுத்தம் பண்ணி மசால் போட்டாரான்னு தெரியல, உப்பாது போட்டாரான்னு தெரியல. அவங்கெல்லாம் சிலரெல்லாம் சும்மாவே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்கள்ல, சும்மா சுட்டு வச்சிருக்கிறாருங்க, சுட்டு வச்சிருக்கிறாரு. ஏசு மீன் பொரிச்சு வச்சிருக்கிறாரு. அவரோட அன்பை நினச்சி பாருங்க. இத்தனையும் அவரை விட்டுட்டு படகுல மீன் பிடிக்கிறான்னு இவர் வேண்டான்னு இவரை மறந்து, இவர் செஞ்சதை மறந்து, இவர் கூட இருந்தது எல்லாத்தையுமே 3 நாளில், 3ஆவது நாள் 2ஆவது நாள் தெரில, 2 நாள் எல்லாம் மறந்துட்டு மீன் பிடிக்க போனவங்களை இவங்களுக்காக பசியாக வருவாங்க. வந்த உடனே என்ன சொல்கிறாரு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக மீன் பொரிச்சு வச்சிருக்கிற சாப்பிடுங்க. இதுதாங்க நம்முடைய அன்பு ஏசப்பா, இதுதான் நம்முடைய தேவன். எத்தனை இடத்துல அவரை விளங்கிக்காம, எத்தனை இடத்துல அவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், நான் இன்னும் அவரை விளங்கி கொள்ள, இன்னும் நான் அவரை புரிந்து கொள்ள, இன்னும் அவருடைய அன்பை நான் விளங்கி கொள்ள தன்னை எனக்கு ரொம்ப சிம்பிளாக வெளிப்படுத்துகிற தேவனார். பெரிய காம்ப்ளிகேட்டடாக ஒன்றும் வெளிப்படுத்தலை. அப்படியே ஒரு தேவாதி தேவனாக வந்து அங்கே நிற்கல. அவர் ரொம்ப சிம்பிளாக, அவங்களுக்கு இப்போ என்ன தேவை, இப்போ பசிக்குது அவங்களுக்கு. இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, மீன் கிடச்சா முதல் போய் பொரிச்சு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை நினச்சிருப்பாங்க. கரைக்கு வராங்க, மீன் இருக்குது, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் மீன் கொண்டு வா, இப்போ நீங்கள் பிடிச்ச மீனில் கொண்டு வா, அதையும் க்ளீன் பண்ணுற. இவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அதை இப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு அம்மா செய்கிறது போல இல்லையா, ஒரு அப்பா செய்கிறது போல வீட்டில் ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு தேவனாக்குங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்து செய்கிற தேவன். பேதுருக்கு பாருங்க, அவங்க ஒருத்தர் பேச்சு மூச்சு இல்லை, ஒருத்தர் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. இவரையா மறந்துட்டு போனோம், இவரையா விட்டுட்டு போனோம், இவரை விட்டா தூரம் போனோம், இவரா செத்து போயிட்டாரு, இனி அவர் என் வாழ்க்கையில் இல்லைன்னு இவரையா நான் நினச்சேன். இல்லைங்க, இல்லை, ஏற்கனவே செய்த அற்புதத்தை ஞாபகப்படுத்தி இனி வரப்போகிற காரியத்தை நான் உனக்கு செய்வேன், உன் மரண பரியந்து உன்னை நடத்துவேன். அதுக்கு ஒன்றே உனக்கு எனக்கு இருக்கிறது அந்த அன்பின் உறவு. எத்தனையோ அற்புதத்தை பார்த்திய பேதுரு, அது இல்லை, நான் உன்னை நேசித்த அந்த நேசம், உன் மேலே நான் வச்ச அந்த அன்பு உன்னைய மேலே கொண்டு வரும், உன்னை உயர்த்தும். அந்த அன்பு தான், வேற எதையும் பிடிச்சிக்காதீங்க, அவர்கிட்ட அன்பை பிடிச்சிக்குங்க, அது பிஞ்சே போகாது. எந்த பாவமும் அந்த அன்பை என்ன பண்ண முடியாது, அவரை விட்டு
பிரிக்கவே பிரிக்காது, அந்த அன்பு பிரிக்காது. தோமாவை எடுத்துக்கங்க. நேற்று பாஸ்டர் சொன்னது போல ஆண்டவரை தேடிட்டு போயிட்டார். ஆண்டவரை காணோம், ஆண்டவரை தேடிட்டு போயிட்டாரு. திடீர்னு சீஷர்கள் இந்த ரூம்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரு. தோமா இல்லை. திரும்பி வந்து சொல்கிறாங்க, போயா நான் எங்கெல்லாம் போய் நான் தேடி பார்த்தேன், அவரை கிடைக்கல, அவரை பார்க்க முடியல. 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் வந்து தோமா இருக்கும்போது 8 நாளைக்கு பின்பு வர. ஒவ்வொருவரையும் குறித்து அக்கறை உள்ள தேவன், ஒவ்வொருவரையும் குறித்து கரிசனை உள்ள தேவன். ஒவ்வொருவரையும், அவன் சந்தேகப்பட்டாலும் சரி, அவன் தப்பு பண்ணினாலும் சரி, அவன் மறுதளிச்சாலும் சரி, அவன் சபிச்சு என்ன பண்ணினாலும் சரி, பேதுருவுக்காக, தோமாவுக்காக. மரியாள் எடுத்துக்கங்க. அவள் யார்? மரியாளுக்கு என்ன பேர்? அவர் பிசாசு பிடிச்சவ, 7 பிசாசு. அவளுக்கு ஒரு கூட்டம் அவளை பார்த்தா அந்த பிசாசு பிடிச்ச லேடி தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்னவா? ஒரு விபச்சார ஸ்திரீ. அவள் மேலே பல பேர்கள் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இயேசு அவளை விடுதலை ஆக்கினாரோ அதுக்கு பிறகு அவர் பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டு கல்லறைக்கு போகிறாங்க. இயேசுவை பார்க்கலாம், அடக்கம் பண்ணினதை. அவர் சரீரத்துக்கு சுகந்த தூபமிடம் போனாங்க. கல்லறை திறந்துருக்குது. எல்லாருக்கும் ஒரே ஷாக். எல்லாரும் திரும்பி, வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திரும்பி ஓடி வந்துட்டாங்க. ஆனால் மரியாள் அங்கேயே நிற்கிறா. எங்கே? பார்க்கா. எங்கே நிற்கிறா? கல்லறையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு வாலிப பிள்ளை, இந்த இயேசுவோட சரீரத்தை நான் கொடுக்காம நான் எடுத்துகிட்டு போகும். நான் எடுத்து பாருங்க, இங்கே அதே 20வது அதிகாரத்தில், யோவான் 20வது அதிகாரத்தில் பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? 12-13 வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பாருங்களேன், என் ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்க. உயிரோடு இருக்கிற ஆண்டவரையா? செத்து போன சரீரனால என் ஆண்டவர் எனக்கு வேணுங்க. என் ஆண்டவரோட சரீரம் தான் எனக்கு வேணும். அவர் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கேயே கல்லறையில் இருந்து அப்படியே அழுகிறா, எனக்கு அந்த சரீரம் வேணும், என் ஆண்டவரோட சரீரம் வேணும். ஏன்னா ஒரு நாள் இந்த சரீரத்துக்கு அவ என்ன, ஏற்கனவே அவ என்ன போட்டுட்டா? கரிமள தைலத்தை ஊத்திட்டா. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், என்னை அடக்கம் பண்றதுக்கு முந்திக்கொண்ட அடையாளமா இவ முந்திக்கொண்டா. அன்பு அப்படிப்பட்டதுங்க. அவ யாரா இருக்கட்டும், பிசாசு பிடிச்சிருக்கட்டும், விபச்சார ஸ்திரியா கையும் மையுமா பிடிக்கப்பட்டவளா இருக்கட்டும், அன்புல மட்டும் கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த அன்பு விடவே விடாது. அந்த அன்பு அந்த பல்ஸ் அவர்கிட்ட போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பல்ஸ் அவர்கிட்ட போய்கிட்டே இருக்கும். விடவே மாட்டார் நம்மளை. பாருங்க, அவ கேட்குறா, அந்த சரீரத்தை எனக்கு, அந்த சரீரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 15 வசனம் வாசிங்க. இயேசு இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, முதல் டெஸ்ட் பண்ணுறாரு. முதலே மரியாளே இருந்தான்னா கண்டுபிடிச்சிருப்பா. முதல் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அப்போ ஏன் அப்படி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஸ்திரீயே ஏன் அழுகிறாயின்னு இவ கண்டுபிடிப்பாளா? சில நேரம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் விடலை. மறுபடியும் மரியாளே, நான் எப்படி அவரை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கவனோ அப்படி எங்கூட பேசி எனக்கு அவரை வெளிப்படுத்துகிற தேவன், நான் எப்படி விளங்கிக்குவேன் அப்படி எங்கூட பேசுகிற தேவன். காம்ப்ளிகேட்டடாலாம் பேச மாட்டார், சிம்பிளாக பேசுவார். அவருடைய அன்புக்கு முன்னால் என்னுடைய எந்த காரியமும் நிற்கவே முடியாது. அவர்கிட்ட பேசுகிறாரு, கேட்குறாரு, ஏன் அழுகிறா என்ன? அவ சொல்கிறா, ஐயா அவரை தோட்டக்காரர் என்றேனே, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன். சரீரத்தை எடுத்து என்ன பண்ணுவா? ஆனால் எனக்கு வேணும், அவர் உயிரோடு எழும்புவாருங்கிற அவளுக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொன்னாது அதை பெருசாக எடுத்துக்கல, எனக்கு அந்த சரீரம் வேணும். அந்த மரியாளுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். மரியாளே என்ன பண்ணா? மரியாளேன்னு சொன்ன உடனே அவள் கண்டுபிடிச்சிட்டா. ரபூனின்னு போய் அவருடைய பாதத்தை பிடிக்க போகிற, ஆண்டவர் என்னை தொடாதேங்கிறார். அவளுக்கு தெரியும், அந்த பாதத்தில் எத்தனை தடவை போய் அழுதுருக்கிறேன், அந்த பாதத்தில் எத்தனை தடவை என் கண்ணீரை வடிச்சிருக்கிறேன்,
இந்த பாதம் தான், இது எனக்கு போதும், இந்த பாதை எனக்கு போதும். அன்பு தேவ ஜனமே, நீங்கள் நிற்கிற எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை தன்னை அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி விளங்கிக்குவீங்களோ அப்படி உங்களை வெளிப்படுத்தி, உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை. இந்த இன்னொரு பகுதியை நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 16:2-3. கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. கானான் தேசம், முதல் எருசலேமுக்கு அப்படி ஒரு பேர் இருந்துச்சு, கானான் தேசம் என்று தான் இருந்தது. கானான் என்கிற பேர் யாருடைய பேருன்னா, கவனிங்க, ஒரு சின்ன அந்த சரித்திரத்தை மட்டும் நான் சொல்கிறேன். கானான் என்கிற காமுடைய மகன் தான் கானான். காம் யாருடைய மகன்? நோவாவுடைய மகன், இல்லைங்களா? சேம் காம் யாபேத். அந்த நோவாவுடைய மகன் தான் காம். காமுடைய மகன் கானான், காமுடைய மகன் கானான். அப்போ நோவா காம சபிக்கிறார், இல்லைங்களா? அது வேற ஒரு சப்ஜெக்ட். காம சபிக்கும் போது, காம சபிக்காம கானான் சபிக்கப்பட்டவன் சொல்றார். நீங்க ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். கானான் சபிக்கப்பட்டவன். அந்த கானானுடைய சந்ததி தான் ஏத்தியர், எமோரியர், எபூசியர் எல்லாரும் வரும். 10 ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 5வதுலேருந்து 19 வசனம் வரைக்கும் அதில் தான் ஏத்தியர், ஏவியர், எமோரியர், கிர்காசியர்னு அந்த கானான் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த மக்கள். அப்போ இவங்க யாருன்னு ஒரு சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்ட இந்த ஜனத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட பொறிச்சு அவங்கக்கிட்ட பேசுகிறார். இவங்க யார்? முற்பிதாக்களினாலே சபிக்கப்பட்ட ஒரு ஜனத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். 4வது வசனம் தயவு செய்து நம்ம எல்லாருமே வாசிப்போம். 4லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். யாரோ ஒருவர் சத்தமாக வாசிங்க, மற்றவங்க எல்லாம் மெதுவாக வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆமேன். இதுதாங்க நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்மளும் முற்பிதாக்களினுடைய சாபங்களை சுமந்து கொண்டிருந்தவர்கள், ஆதாமுடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து கொண்டிருந்தவர்கள் நாம். நம்மைத்தான் தேவன் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனத்தை குறித்து தான் எழுதுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உன் பிறப்பின் வர்த்தமானம், நீ எப்படி பிறந்தன்னு நான் உனக்கு சொல்றேன். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. பாருங்க, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படலை, துணிகளில் சுற்றப்படலை, உனக்காக பரிதபித்த இவைகளில் ஒன்றையாகிலும் செய்ய உனக்கு ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்படத்தக்கதினால் எரியப்பட்டாய். எங்கேயோ கிடந்தோங்க, எங்கேயோ கிடந்தோம். நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நமக்கு எந்த விதத்திலுமே வாய்ப்பே இல்லை. எங்கேயோ கிடந்த நம்ம பாருங்க, ஒரு குழந்தைய தூக்கி வீசிட்டா என்ன நடக்குது? நாய் கடிக்கும், பூனை கடிக்கும், எறும்பு மொய்யும், எறும்பு கடிக்கும், மொஞ்சு கிடக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட இடத்துல நான் என் கண்ணோனை பார்த்துச்சு. எப்படி பார்த்தேன்னா, உன் ரத்தத்தில் நீ கிடக்கிறத நான் பார்த்தேன். உன் தாயின் வயிற்றிலேருந்து நீ எடுக்கப்பட்டு உன் ரத்தத்தில் நீ கிடக்கிறத நான் பார்த்தேன். பார்த்து என்ன சொன்னாராம், நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு. இந்த காலை வேளையில்
அந்த வார்த்தை தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வாழ வச்சிருக்குது. நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீ பிழைத்திரு, நீ வாழ்ந்துரு, நீ நல்லா இரு, நீ சுகமாயிரு, நீ நல்லா இருப்ப, நீ சுகமாயிருப்ப, நீ பிழைத்திருப்ப. பாருங்க 8வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடைய உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டு நீ என்னுடையவள்னு முத்திரை போட்டு நீ பிழைத்திரு, நீ நல்லா இரு, நீ வாழுவ அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறார். அந்த நல்ல வார்த்தை, இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக அப்படின்னு சூலமத்தி சொல்லுவான். அந்த வாயின் முத்தங்கள் எதற்கு அடையாளம்னா அவருடைய அன்பான வார்த்தைகளுக்கு அடையாளம், அவருடைய நேச வார்த்தைகளுக்கு அடையாளம். அவர் சொல்கிறார், இப்படி கிடக்கிற அந்த குழந்தைய பார்த்து நீ பிழைத்திரு, நீ பிழைத்திருன்னு மட்டும் சொல்லலை, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து 9வது வசனத்திலேருந்து எல்லாருமே வாசிக்கலாம். வாசிங்க 9வது வசனத்திலேருந்து. எண்ணெய் பூசி சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து எப்படி பாருங்க, பாருங்க, ஒரு சின்ன ஒரு கதையை நான் கேட்டேன். ஜப்பான் தேசத்தில் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர் இப்படி ரோட்டில் கடந்து ஒரு பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளைய தன்னுடைய பிள்ளையா மாற்றி அந்த சொந்தமாக்கி அந்த பிள்ளைக்கு என்னென்னமெல்லாம் செய்யணுமோ செஞ்சு அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து வாலிபமாகி நல்லா அவருடைய அத்தனை சொத்துக்கும் சொந்தக்காரி ஆன பிறகு அந்த பிள்ளைக்கு தெரிய வருது, நான் இப்படிப்பட்ட இருந்த இடத்திலிருந்து எங்கள் அப்பா என்னை எடுத்துகிட்டு வந்தார். நம்ம சிலர் வீடுகளில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, உன்னைய எல்லாரோட வாயிலேருந்து வருது. அப்போ எல்லா வீட்லேயும் இது சொல்கிறது தான், சாதாரணமாக சொல்வோம் இல்லைங்களா. உன்னைய குப்பை தொட்டியிலிருந்து எடுத்தோம், அப்புறம் தவிட்டுக்கு உண்மையாலுமேங்க நம்ம குப்பை தொட்டியிலேருந்து எடுக்கப்பட்டவங்க தான் உண்மையாலுமே நம்ம தவிட்டுக்கு இதெல்லாம் சும்மா அது நினச்சி பார்த்தா இது தான் எப்படி சொல்லி அப்படி பேசி 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 அப்படி வந்துருச்சோ என்னமோ தெரியல. அந்த பிள்ளை அன்னைக்கு அதை தெரிஞ்ச உடனே அவளுக்கு தாங்கவே முடியலையா அழுக. இப்படி கடந்த என்னையவா, இன்னைக்கு நான் ஒரு கோடீஸ்வரி, இன்னைக்கு எங்கள் அப்பா என்னை இவ்வளவு அழகாக வச்சிருக்கிறார், நான் போடுகிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் விலையேறப்பட்டது, என்னுடைய நகைகள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லையேன்னு அந்த பிள்ளை உட்காந்து ஓன்னு அழுதாளாம். இன்னைக்கு அப்படி அழுக வேண்டியவர்கள் நீங்களும் நானும். இன்னைக்கு எங்கேயோ கிடந்தோம், இருளில் கிடந்தோம், ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவனுடைய ஆளுகைக்கு கீழே கிடந்தோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தோம். இன்னைக்கு நம்மளை தேவன் மீட்டு ராஜ்யத்தின் புத்திரர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். மாசற்றவர்களாய் வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, 14வது வசனம், உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய கீர்த்தியும் உன்மேல் இருந்த உன்னுடைய அழகும் உன்னுடைய கீர்த்தியும் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஆனால் அதை விட நான் உன் மேல் ஒரு மகிமையை வச்சுருந்தேன். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் உன்னை ஒரு உயர்த்தி வச்சிருக்கிறல்ல, இன்னைக்கு நீ ஒரு இடத்துல நிற்கிற இல்லை, இந்த இடத்த நீ நினச்சிப்பாரு, எங்கே இருந்து இங்கே வந்த. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையே, நம்ம வந்ததை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்மளும் சொல்லுவோம், நம்ம வந்த வழியை மறக்கக்கூடாது, எங்கேருந்து எங்கே வந்தோங்கிறத நம்ம ஒருவேளை ஒரு நாள் சின்ன வீட்டில் இருந்திருப்போம், ஒரு பெரிய வீட்டுக்கு வரும்போது நமக்கு அந்த எண்ணம் வரும் இல்லைங்களா. எங்கே இருந்து நம்ம தேவன் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரு.
ஆண்டவர் சொல்கிறாரு, அது சரிதான், ஆனால் இதுக்கு மேலே உன் மேலே நான் வைத்த மகிமையினாலே அது குறைவற்றது. இன்னும் நான் உன் மேலே ஒரு மகிமையை வச்சுருக்கிறேன். நீ இருக்கிற உயரம், நீ இருக்கிற உச்சம் இது இல்லைங்க. இதுக்கு மேலே உனக்கு ஒரு மகிமையை நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னால் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற அந்த அனுபவம் குறைவற்றது, அது குறைவு. உனக்கு ஒரு மேலான மகிமையை வச்சிருக்கிறேன், உனக்கு உயரத்தை வச்சிருக்கிறேன். கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமேன். இப்போ நீங்கள் இருக்கிற அந்த நிலைமையை பார்க்கலாம், ஒரு மேலான நிலைமையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், ஒரு மகிமையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அதுதான் தேவனுடைய அன்பு. அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, 15வது வசனம். நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. தயவு செய்து இன்றைக்கு வீட்டுக்கு போய் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. 63 வசனம் இருக்குது. 63 வசனத்தையும் எசேக்கியேல் 16வது அதிகாரம் வீட்டுக்கு போய் சின்ன பிள்ளைகளிலிருந்து எல்லாரும் வாசித்து பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, இவ்வளவு நான் உன்னை எங்கே இருந்த நீ, நான் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நான் உன்னை எவ்வளவு உயர்வாக வச்சிருக்கிறேன், எவ்வளவு மேன்மையான நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நீயோவென்றால் இன்னைக்கு நான் பெருசாயிட்டேன், எனக்கு அழகு வந்துருச்சு, எனக்கு திறமை வந்துருச்சு, எனக்கு பலன் இருக்குது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி நல்ல வேலை எனக்கு இருக்குது, நல்லா படிச்சுட்டேன், மேலே வந்துட்டேன் நினச்சி உன்னுடைய திறமையை நம்பி இன்றைக்கி நீ எப்படி நடக்கிற? சோர மார்க்கமாய் நடக்கிற. இப்போ என்ன பண்ணணும் ஆண்டவர்? என்ன பண்ணணும்? தூக்கி வீசிட்டு தானே போகணும், என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இதுதாங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு. அதே 16வது அதிகாரம் 59வது வசனத்திலிருந்து வாசிங்க. தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், எல்லாரும் கவனிங்க. 59வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, எல்லாரும் வாசிங்க. என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நானும் உனக்கு செய்வேன். ஆண்டவருக்கு நான் நினைக்கிற ஒரு சின்ன கோவம் வந்துருச்சாட்டு இருக்குது. நீ செஞ்ச மாதிரி அப்படி மட்டும் செஞ்சுருந்தாருன்னு வைங்க, நம்ம வசனம் சொன்ன மாதிரி காணாமையே போயிருப்போம், எங்கே அட்ரஸ் இல்லாமல் போயிருப்போம். ஆண்டவர் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு கோபத்தில் அப்படியே கொஞ்சம் ஒரு தடுமாறி பேசிட்டாரோ தெரியல. ஏன்னா பின்னால் வாசித்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆணையை அசட்டை பண்ணி நீ செய்தது போல நானும் உனக்கு செய்வேன். 6வது வசனம். ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். ரத்தத்தில் கிடக்கும்போது உன்னை பார்த்து நான் சொன்னேன், நீ பிழைத்திருன்னு சொன்னனே, அதை நான் இன்னைக்கு நினைக்கிறேன். நீ என்னை விட்டு தூரம் போன பிறகு கூட, நீ சோரமார்க்கமாய் போன பிறகு கூட, நீ இந்த உலகத்துக்கு பின்னால் போகும்போது கூட உனக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னைய நேசித்து மேலே ஒரு வார்த்தை பேசினேன், நீ பிழைத்திருன்னு சொன்னனே, அதனால நான் உன்னை இன்னும் வாழ வைப்பேன், இன்னும் நான் உனக்கு வச்ச அந்த உயரங்களுக்கு உன்னை நான் கொண்டு போவேன். நீ சாக போகிறதில்ல, நீ பிழைச்சிருப்ப, நீ நல்லா வாழுவ, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உனக்கு வச்ச மேன்மைக்கு நான் உன்னை கொண்டு போவேன். ஏன்னா நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணேன், நீ பண்ணன உடன்படிக்கை முறிச்சிட்டேன்னு நானும் முறிச்சேன்னா உன் நிலைமை ரொம்ப பரிதாபமாயிரும். நான் உடன்படிக்கை முறித்து போடுகிற தேவன் அல்ல, நான் உடன்படிக்கை முறித்து போடுகிற தேவன் அல்ல. 62 63 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய போறாராம், உன்னோடு என் உடன்படிக்கையை மறுபடியும் நான் ஏற்படுத்துவேன். உன்னோடு, அதுதான் புதிய உடன்படிக்கை, அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவையின் ஆசீர்வாதங்கள். உன்னோடு நான் மறுபடியும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்த, வாசிங்க, நீ செய்த எல்லாவற்றையும் நான் உனக்கு மன்னி தருளும் போது, அதுதாங்க அவருடைய அன்பு. நீ செய்த எல்லாவற்றையும் நான் உனக்கு மன்னி தருளும் போது நம்ம என்ன பண்ணுவோமா, நீ நினைத்து, ஐயோ இந்த ஆண்டவருக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டனே, இந்த ஆண்டவரை இவ்வளவு வேதனைப்படுத்திட்டனே, அவர் வார்த்தையில் எவ்வளவு உண்மை உள்ளவர், பிழைத்திரு என்று சொன்ன அந்த வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் அவர் நினைத்திருக்கிறார். நீங்களும் நான் எவ்வளவு நாள் உடன்படிக்கைகளை உடைத்து போட்டோம்,
அவர் எனக்கு என் மேலே இன்னும் மனதுருகுகிற தேவனாய், என் மேலே நீடிய சாந்தமுள்ள தேவனாய், என்னை அளவில்லாமல் நேசிக்கிற தேவனாய், நான் என் பின்னாலேயே அவருடைய அன்பு வந்துக்கிட்டே இருக்கு. அவர் சொல்கிறாரு, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாய். ஒரு நாள் நித்தியமாக உன்னை நான் பிடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நாளில் நான் உன்னை பிடிப்பேங்கிறார் ஆண்டவர். அது அவருடைய அன்பின், அவருடைய பாருங்க மேலே வாசிக்கிறோம், உன்னை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கை உனக்கு ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கை அதுதான் சிலுவையின் உடன்படிக்கை, அது மாறாத உடன்படிக்கை. அவருடைய அன்பு ஒரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் மாறாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு நீங்கள் தூர போகிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். நாம் ஒருவரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல. ஆமென். நாம் ஒருவரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல. யாரையும் இந்த அன்புக்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே, இந்த மகனை இந்த அன்புக்குள்ளே கொண்டு வரேன், இந்த பிள்ளையை இந்த அன்புக்குள்ளே கொண்டு வரேன், எங்கள் அம்மாவை இந்த அன்புக்குள்ளே கொண்டு வரேன். உங்கள் அன்பு, அந்த அன்பில் கொண்டு வந்து அவரை அவங்கள இணைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க பாவத்திலேருந்து தானே வெளியே வந்துடுவாங்க. அவங்கள கண்டம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. சில காரியங்களை பேசலாம், தவறு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு குற்றவாளியாக தீர்க்கறதுக்கு நீ யாருன்னு சொல்கிறார் ஆண்டவர். அவங்கள குற்றவாளியாக தீர்க்கறதுக்கு நீ யார்? ஏன்னா அவங்களுக்காக சிலுவையில் மரித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய அன்பில் கொண்டு வந்து இணைச்சிருங்க, ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. பாவத்திலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. ஆமென். கண்களை மூடுவோமா? நம்முடைய தேவன் நம்மோடு நித்திய அன்பின் உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையை செய்கிற தேவன், அன்பின் உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையை நமக்காக செய்கிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். இந்த காலைவேளையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக அவர் சொல்கிறார், நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் நம்ம எழுந்து நிற்போம் தேவனுடைய பிரசன்னத்தில். அவருடைய அன்பு என்னை தொட்டதே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தம்பிமார்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை நேசித்த அந்த அளவில்லாத அந்த அன்பிற்காக உங்களுக்கு நான் நன்றி. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அப்பா கிட்ட பேசுங்க. என்னை நேசித்த அந்த நேசத்துக்காக நன்றி. எத்தனை நேரம் ஆண்டவரே, என்னுடைய சாபத்திலிருந்து நீங்கள் என்னை விடுதலையாக்கி போட்ட பிறகு கூட எவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த உடன்படிக்கைக்கு துரோகியாய், இந்த உடன்படிக்கைக்கு அந்நியராய், இந்த உடன்படிக்கைகளை நாங்கள், அன்பின் உடன்படிக்கையை நான் முறித்து போட்டவனாய் நான் நின்றேனே ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாறாததல்லவா? உம்முடைய இரக்கம் மாறாததல்லவா? உம்முடைய தயவு மாறாததல்லவா? எல்லாரும் பேசுங்க. ஆண்டவரே, என் மேலே எங்கள் அன்புள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீடிய சாந்தமுள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு சில நிமிஷங்கள் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய ரத்தத்தில் கிடந்த என்ன பார்த்து, சாபத்தில் கிடந்த என்ன பார்த்து, ஆமாம் ஆண்டவரே, முற்பிதாக்களின் சாபம், ஆதாமின் பாவம், சாபம் எல்லாவற்றிலும் இருந்த என்ன பார்த்து பிழைத்திருன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. என் மேலே நீங்கள் பாராட்டின அந்த நித்திய அன்பின் உடன்படிக்கைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய அன்பிற்காக. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அன்புக்குள்ள நான் வரேன்ப்பா, அந்த அன்புக்குள்ள என் குடும்பத்தை கொண்டு வரேன்ப்பா. சொல்லுங்க, என் பிள்ளைகளை கொண்டு வரேன் ஆண்டவரே. யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சொல்லுங்க, அந்த அன்புக்குள்ள நான் கொண்டு வர ஆண்டவரே, அந்த அன்புக்குள்ள நான் கொண்டு வர ஆண்டவரே. உங்க அன்பு அவ்வளவு மேலான அன்பு, உங்க அன்பு உயர்ந்த அன்பு, உங்க அன்பு உன்னதமான அன்பு, உங்க அன்புடைய வல்லமை உங்க கோபத்தின் வல்லமை விட பயங்கரமானது. இன்னைக்கு நம்முடைய தேவனை கோபம் நிறைந்த தேவனாய், அடிக்கிற தேவனாய் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதை விட்டுட்டு அவர் அன்பின் தேவனா பாருங்க. அந்த அன்பு அந்த பாவத்திலிருந்து நம்மை ரொம்ப
ரொம்ப சுலபமா வெளியே கொண்டு வந்துரும். சில பிள்ளைகளை கோபத்தோடு நம்ம நடத்தும் போது அந்த பிள்ளைங்க மீறி மீறி செய்வாங்க. ஆனா அன்பில் நடத்தும் போது ரொம்ப அது உணர்த்தப்பட்டு வெளியே வருவாங்க. நம்முடைய அப்பாவும் அப்படிதான், அன்பின் தேவன். அன்பு அந்த சிலுவையின் அவருடைய அன்பின் உச்சக்கட்டம் அந்த சிலுவை, அந்த அன்பின் உச்சக்கட்டம் அந்த சிலுவை. அந்த சிலுவையின் பரிபூரண நன்மைகளுக்கு தேவன் என்னை சொந்தக்காரர்களாய் வைத்திருக்கிறார். எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமா நந்தமே, ஆனந்தமா நந்தமே. ஒரு நாளும் தயை, ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் அந்நாள் என்னை வெறுத்தேனையா. தயை பெரிதையா. எல்லாரும் பாடுங்க, நம்முடைய அன்பு பெரியது. என் மேல் நீர் பாராட்டி நம்முடைய அன்பு பெரியது டடி. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமா நந்தமே, ஆனந்தமானந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை, பூலோகத்தின் பொருளின் மகிமை, பரலோக அன்பேனை. பூலோகத்தின் பொருளின் மகிமை, பூவை வாடாது ஐயாவும் அன்பு வாடாதே ஐயா, வாடாதே ஐயாவும் அன்பு வாடாதே ஐயா. பூலோகத்தின் பொருளின் மகிமை, பூலோகத்தின் பொருளின் மகிமை, அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை, அழியும் புல்லின் பூவை. ஆண்டவருடைய அன்பு வாடாது. பாடுங்க, உம் அன்பு வாடாதே ஐயா, வாடாதே ஐயா, உம் அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமா நந்தமே, ஆனந்தமா நந்தமே. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே, ஆனந்தமானந்தமே. நல்ல கரங்களை தட்டி என்னை நேசித்த அந்த நித்திய அன்பிற்காக உமக்கு நன்றி.
என்னுடைய இரத்தத்தில் கிடந்த என்னை பார்த்து பிழைத்திரு என்று ஒரு அன்பின் முத்தத்தை போல என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு வரைக்கும் என்னை நிலைத்திருக்க பண்ணின அந்த அன்பின் வார்த்தைக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, நான் எவ்வளவு தூரம் போனாலும் உங்க அன்பு என்னை விட போறது இல்லை. உங்க அன்பு என்னை விட போறது இல்லை. யாரையும் அவருடைய அந்த ரட்சிப்பின் அந்த அன்புக்குள்ள வந்த ஒருவரையும் அவருடைய அன்பு விடாது. அவருடைய அன்பு விடாது. அவருடைய அன்பின் வல்லமை அவருடைய கோபத்தின் வல்லமை விட பயங்கரமானது. அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆனால் அவர் அன்பாகவே இருக்கிறவர். அவர் அன்பாகவே இருக்கிறவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, அவருடைய அன்பை நீங்கள் விளங்க 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 அவர் மேல் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு பெருகும். உங்க விசுவாசம் பெருக பெருக உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நீங்க எதிர்பார்த்த நீண்ட நாளாய் காத்திருக்கிற காரியங்கள் ரொம்ப சுலபமாய் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். ரொம்ப சுலபமாய் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவரோடு இருக்கிற அன்பை, அவர் உங்களை நேசிக்கிற அந்த நேசத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு கடினமாய் அல்ல, அது இளைப்பாறுதல் உள்ளதாய், அந்த சிலுவையின் சம்பூர்ண பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி. இந்த மாதத்தில் முதலாவது நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆம் தகப்பனே, நீர் எங்களை எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர். உம்மை மறுதளித்த பேதுருகிட்ட நீங்க கேட்குறீங்க, இவங்க எல்லாரும் விட என்னை நீ நேசிக்கிறியா? இவங்க எல்லாரும் விட என்னை நீ நேசிக்கிறியா? நம்ம கூட இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உன் வீட்டில் இருக்கிற எல்லாரை விட நீ என்னை நேசிக்கிறியா? மகளே, வாலிப மகளே, வாலிப தம்பி, அன்பு தகப்பனே, தாயே, எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ தப்பு செஞ்சவங்க தானே, நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சவங்க தானே, எங்க இருந்து எங்க வந்திருக்கிறோம். தேவன் நம்மை இவ்வளவு உயர்த்தி வச்ச பிறகும், பேரையும் புகழையும் கொடுத்து நம்மை கனப்படுத்தி வச்ச பிறகு கூட எவ்வளவு தவறுகிற ஒரு வாழ்க்கை. அவர் தானே என்னை இந்த நிலைமைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவர் தானே எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து என்னை வச்சிருக்கிறாரு. என்னை தகப்பனாக்கினது, தாயாக்கினது அவருடைய அன்பல்லவா. என்னை ஒரு வேலையில எனக்கு ஒரு உயர்வை கொடுத்து என்னை வைத்திருக்கிறது அவருடைய அன்பல்லவா, அவருடைய அன்பல்லவா. எதை மறந்து நின்று கொண்டிருக்கிறோம்? அவருடைய அன்பு உங்களை தொடர்ந்து தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார், என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவரே, உங்க அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும். ஆண்டவரே, நாங்க எங்கெல்லாம் நாங்க சிக்கி கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரே பிணைக்கப்பட்டிருக்கிறோமோ, அங்கிருந்தெல்லாம் உங்க அன்பு எங்களை அப்படியே முழுசா எடுத்து விட வல்லது. ஒருவேளை உங்க கோபம் அந்த இடத்துல வந்துச்சானா, வருமானால் ஆண்டவரே, ஒருவேளை அந்த இடத்துல நாங்க இல்லாம போயிருவோம் டாடி. ஆனா உங்க அன்பு அந்த இடத்துல வெளிப்படுமானா, அந்த அன்புக்கு ஆண்டவரே ஒரு பலாசுளைய போல முழுசா நாங்க வந்துருவோம். எப்பேற்பட்ட ஆண்டவரே இடத்துல இருந்தாலும், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படிதான். அவரோடு அன்பில இணைக்கப்பட்டிருந்ததுனால தான் எந்த நிலைமைக்குள்ளையும் தைரியமா போனாங்க. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே. உங்களை இன்னும் அதிகமாய் நேசிக்க, உங்க அன்பில ஈர்க்கப்பட்டு, உங்க அன்பின் ஆண்டவரே அந்த பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எங்களை அழகா உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க, இதை விட ஒரு மகிமையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், இதை விட ஒரு மகிமையை நான் வச்சிருக்கிறேன், அந்த மகிமையை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த சிலுவையில நீங்க சம்பாதித்த அந்த நிறைவுகளை, அந்த சம்பூரணத்தை, அந்த பரிபூரணத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க தேவன் உதவி செய்யும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், அந்யோன்ய ஐக்கியமும்
நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய திருச்சபைகளோடு கூட இருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டங்களை மறந்துடாதீங்க. வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6 மணிக்கு, சனிக்கிழமை லீடர்ஸ் மீட்டிங், ஊழியர்களுடைய கூட்டம் காலை 10 மணிக்கு. வருகிற வாரம் ஒரே ஆராதனை 8:30 மணிக்கு. நமக்கு ஒரே ஆராதனை. வருகிற வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை இல்லை. நோட்டீஸுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நோட்டீஸுகளை எடுத்துகிட்டு போங்க. தயவு செய்து ஒருவரையாவது கூட்டிகிட்டு வாங்க. நோட்டீஸுகளை எடுத்து எல்லாருக்கும் அதை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.